நிஜமாதான் சொல்றியா? ம் ஆமா. ஏய், பொய் சொல்லாத. இல்ல, எனக்கு நிஜமாவே பயம் இல்ல. நீங்க என் கூட இருக்கிறதுனால தான். வேற நான் மாத்திரம் வந்திருந்தேன்னா கண்டிப்பா பயந்துருப்பேன். ம். ஆமா. சரி சரி. நல்ல வேலை நம்ம 2 பேருக்கும் ஒரே குரூப் கிடைச்சிருக்கு. ஒருவேளை நமக்கு 2 பேருக்கும் ஒரே குரூப் கிடைக்கல, நம்ம 2 பேரும் வேற வேற கிளாஸ்னா என்னால தாங்கியிருக்கவே முடியாது தெரியுமா? நீங்க சொன்ன மாதிரி அப்போ நான் பயந்துருப்பேன். அந்த கடவுள் நான் பாவம் சொல்லிட்டு உங்களை என் கூடவே அனுப்பியிருக்காங்க. கண்டீங்களா? ஆமா ஆமா. நீங்க அழகா சிரிக்கிறீங்க. பாருடா, ஒரு காலத்துல என் சிரிப்பை பார்த்தாலே பயந்த ஆளு இப்போ என் சிரிப்பை பார்த்து அழகா இருக்குன்னு சொல்றாங்க. ம். ஆ, கேக்கலையா? ம், ம், ம். இப்போதானே என் சிரிப்பு உனக்கு பிடிச்சிருக்கு. ஆ, ஆமா. ஆ, ஃபர்ஸ்ட் எல்லாம் நீ பயந்தல்ல, அததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுது. சரி. ஏங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வருவாங்கன்னு சொன்னீங்க, யாருமே காணோம். என் ஃப்ரெண்ட்ஸ் தானே, வருவாங்க வருவாங்க. ஆக்சுவலா அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. என் ஃப்ரெண்டு அதித் இருக்கான்ல, அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க. நீ கூட அன்னைக்கு பார்த்த இல்லையா? பொறுமையா சொல்லுங்க. இல்ல, அன்னைக்கு அதித் வீட்டுக்கு கேக் கட் பண்ண போனோம் இல்லையா, பர்த்டே வீட்டுக்கு. ஆ, ஆ, தெரியும். உங்களோட ஃப்ரெண்டு. ஆ, அவனே தான். அவனோட தங்கச்சியும் அப்புறம் தங்கச்சிக்கு கெட்டிக்க போற பையனும் வருவாங்க. ஓகே ஓகே. நீ தான் அன்னைக்கு பார்த்தல, எல்லாம் மறந்துட்டியா? இல்ல, நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியல. சரி சரிம்மா. அடடே, இதோ வராங்க. ஆ, ஆமா வராங்க. நமக்கு எழும்பலாமா? ஆ சரி. ஹாய் பிரதர். ஹாய். என்ன மச்சான், எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வர்றதுக்கு? அது சரி, மச்சான் ஆயிட்டானா? அப்போ ஓகே. இல்ல மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுதான். எப்பவும் இந்த அளவு லேட் ஆகாது, ஆனா இந்த வாட்டி ஆயிட்டு. ஆமா, அவனால தான் லேட்டு. நான் சொன்னேன் பெட்டனை கிளம்பி வாடா, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. இருந்த அந்த ஒரு சட்டையும் ஒரு பேண்ட்டையும் போடுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆக்கிட்டான். அப்படியா சிஸ்டர்? அட்டிங், யார்கிட்ட புழுவுற? ஏண்டா டேய், நீ நடிக்காத நல்லவ மாதிரி. அண்ணே, இவனெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. வெறும் பொய்யும் பித்தலாட்டம், வாயில வர்றதெல்லாம் புழுவு. சரிம்மா, நான் நம்பல. ம், தேங்க்ஸ். மவளே, வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. நீ வாடா, உனக்கு இருக்கு. உன்னாலதான் லேட்டு. அதான் டைமுக்கு ரீச் ஆயிட்டோம்லடி, அப்புறம் என்ன? உன் தலை. ஐயோ, இங்க என்ன பெரிய சண்டை போயிடும் போல. ஐயோ மாமே, அப்படிலாம் இல்ல. அனினா, என்ன இருக்கா நீ? அவங்க ஏன் பேசவே மாட்டேங்கிறாங்க தெரியலையே. ஆனா அன்னைக்கு கேக் கட் பண்ண வந்தப்பவும் இதே மாதிரி தான். அந்த பொண்ணு பேசவே இல்லை, ஏன்னே தெரியல. அதுவும் சரிதான், நானுமே பார்த்தேன். அன்னைக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த பெண்ணு. நாங்க நேரமே வீட்டுக்கு போயிட்டோம், நீயும் தானே போன? ஆமாண்டி, அதான் என்னன்னு கேட்போம். ஏன் இந்த பொண்ணு எந்த நேரமும் ஒருன்னு இருக்குன்னு தெரியல. அப்படி என்ன ப்ராப்ளமா இருக்கும் கேட்கலாம். ம், சரிப்பா. என்னடி அர்கானி கேட்குறா, அந்த பொண்ணு ஏன் எப்பவும் உருன்னு இருக்குன்னு. அன்னைக்கு கேக் கட் பண்ண வந்தப்பவும் இப்படி தானே இருந்தா அவ. அதான் என்ன ஆச்சுன்னு கேட்க சொல்றா. அவங்களுக்கு ஒழுங்கா காது கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை அண்ணியும் அண்ணனும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அப்படியா? ஐயோ, என்னடி சொல்ற? ஆமா, இரு பாப்போம். ஓகே ஓகே, பாவுண்டி. நம்ம இனி ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்கலாம். அந்த பொண்ணை கொஞ்சம் இங்கே வர சொல்ல, நம்ம பேசலாம். ஏண்டி, அந்த பொண்ணே பேடிச்சு பயந்து பயந்து இருக்கிறாளா இருக்கும். வெயிட் பண்ணு, ஃபஸ்ட்டு இந்த அண்ணங்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு அந்த பொண்ணை இங்கே கூப்பிட்டு விடலாம், நம்ம கொஞ்சம் பேசலாம். ம், ஓகே ஓகே. அதான் சொல்றேன், இவனும் லேஸ் பட்டவன் இல்ல மாமே. சரி சரி. அண்ணே. ஆ சொல்லுமா. இல்லை, அவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? யாரு? உங்க காதலிய சொல்றேன். பேசுவாங்க பேசுவாங்க. இந்த பக்கம் தள்ளி விடுங்க, நாங்க பேசிக்கிறோம். அவ்வளவுதானே, நானே இதை சொல்லணும் தாமா இருந்தேன். ஸ்கூல் படிக்கும் போது கூட மேடம்க்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. நீங்களாவது நல்லா பேசி கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகுங்க.
நீங்க 3 பேரும் அவ கூட நல்லா பழகணும், சரிங்களா? அவ்வளவுதானே? கண்டிப்பா. ம், அப்ப சரி. எங்கள் 3 பேரை நம்பினோர் கைவிடப்படார். சரி சரிம்மா. நீங்க போங்க, அவங்கள அனுப்பி விடுங்க. ம். ஓய், இங்க வந்து நில்ல. எங்க? நான் நிக்கிறேன்ல, நீங்க வா. ஆனா நீங்களாம் நின்னுக்கிட்டு இருக்கீங்க. நான் மாறி போவேன். அது ஏன் மாறி போகணும்? நான் இங்க நிக்கிறேன், நீங்க அங்கேயே நில்லுங்க. ஓய், இந்த 3 பொண்ணுங்க உன்கிட்ட பேசணுமா? என்ன? இந்த 3 பொண்ணுங்களும் உன்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. அதனால நீங்க வந்து நிப்பியான். எனக்கு பயமா இருக்கு. ஏய், அவங்க பொண்ணுங்க தான். பயப்படாம வந்து நில்லு. ஸ்டார்டிங்ல இப்படி இருக்கும், பேச பேச எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்கன்னு மாத்திரம் பாரு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், 3 பேரும் நல்ல பிள்ளைங்க தான். கேக் கட் பண்ணப்போ கூட இவங்க 3 பேருமே அங்கதான் இருந்தாங்க. வா, வந்து நில்லு, பேசு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் போக போக நல்லா பேசிடுவேன். போ. கவி, கூப்பிட்டுட்டு ஏமா அப்படியே நின்னுக்கிட்டே இருக்க? என்ன ஆச்சு? அம்மா, நான் சொன்னேன் இல்லையா இன்னைக்கு ஒரு ஆளை பார்க்க போகணும்னு. ஒரு ஆளை பார்க்க போகணுமா? கவி, கல்யாணம் ஆனதுல இருந்தே என்ன உனக்கு ஒரே கறக்கம்? மாப்பிள்ளைக்கு ஏதோ காலேஜ் படிக்கணும்னு சொல்லி அப்படி இப்படியுமா 2 நாளா கறங்கிக்கிட்டே இருந்தீங்க. சரி ஓகே, மாப்பிள்ளையோட படிப்புன்னவே சரின்ட்டு விட்டேன். இது என்ன ஒரு ஆளை பார்க்க போகணும் 2 ஆளை பார்க்க போகணும்னு? மாப்பிள்ளையே ஒரு இடத்துல இருந்தாலும் நீ இருக்க மாத்த போல. என்ன கவி, ஒரே கறக்கமா இருக்கு. ஆமா, இது ஒண்ணு மாத்திரம்தான். கண்மணி, போயிட்டு வரட்டும்டி. ஜெய் சுடர், நீ கொஞ்ச நேரம் வாய மூடு. உன் சப்போர்ட் இருக்கவே தான் இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே. ஏய், இப்ப என்னடி நடந்துச்சு? மருமகளுக்கு யாரையோ பார்க்க போகணும், அவ்வளவுதானே? போயிட்டு வரட்டுமே. ஆமா ஆமா, ஒன்னொன்னுக்கு யாரு பதில் சொல்றது? ஏய், அவருக்கு தெரியாம பாத்துக்கிடலாண்டி. என்னங்க? என்ன? கொஞ்சம் பேசுங்க. ஆஷி பாவம், ஆஷிக்காக யாருமே இல்ல, நம்ம தானே எல்லாம் கூட இருந்து பாத்துக்கிடணும். உன் ஃப்ரெண்டு தானே, போராடு. என் பேச்சுக்கு இங்க மரியாதை இல்ல. மரியாதை இல்லாட்டி காலில் விழுந்துரு. கல்யாணம் அப்பவே எல்லார் காலையும் விழுந்தாச்சு, அது போதாதா? ஓ, அவ்வளோ ஆணவம்? நீங்க எங்க வரீங்க? படி. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னடி? இந்த ஒரே ஒரு வாட்டி மாத்திரம் வெளியே கூட்டிட்டு போங்க, கொஞ்சம் எனக்காக சப்போர்ட் பண்ணி. ஏங்க ஏங்க, ஸ்பைக் மண்ட ஓவரா தான் பண்ணுது. சரி சுடர், இப்ப என்ன சொல்ல வர நீ? நான் என்ன சொல்ல வரேன்னா, அத்தை ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. சொல்லுங்க மருமகனே. அத்தை, நானும் தான் போறேன். என்ன சொல்றீங்க? எங்க போறீங்க? கவி ஒருத்தங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கால, அங்கதான் அத்தை. ஓ, நீங்களும் தான் போறீங்களா? அப்ப சரி சரி. குண்டு கத்திரிக்கா மண்டி ஆலயம் பாரு. அத்தாடி அத்தா, எங்க அம்மாவா இது? மருமகன் இப்படி சாஞ்சிட்டாங்க. எங்க அம்மா ஓவரா இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால எனக்கு வர கோவத்துக்கு என் மேல தப்பு இருக்கிறதுனால அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு. இல்லாட்டினா அம்மா அவங்களுக்கு பண்ற சப்போர்ட்டுக்கு இவங்களை வெளியே கூட்டிட்டு போய் வச்சு முக்குன்னு முக்கணும். இல்லாட்டி ரூம்ல கூட்டி வச்சுட்டு நல்லா ஆட்டி கொடுக்கணும். குண்டாத்தி அம்மா இருக்கிறத பாரு. மாப்பிள்ளனா அவ்வளவுதான், உயிரே விட்டுருவாங்க. அன்பு காமிக்கிறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? ஆமா அத்தை, நானும் தான் போறேன். அதனாலதான் சொல்றேன், நாங்க 2 பேருமே போயிட்டு வரோம். நீங்க எதுவும் கோவப்படாதீங்க, சரிங்களா? அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு? போயிட்டு வாங்க 2 பேருனா. நான் நினைச்சேன் அவ மாத்திரம் தனியா போக போறான்னு. அதான் அவ மாத்திரம்லாம் தனியா வேண்டாம். சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க 2 பேரும். சரிங்கம்மா. மருமகளே, பத்திரமா இருமா. சரிங்க அத்தை, நாங்க போயிட்டு வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறோமே. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. கவி அண்ணா, எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்பவே உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். சாரி அண்ணா. இல்லம்மா, பரவாயில்ல. அதான் இத பத்தி நேத்து பேசிட்டோமே. இருந்தாலும் ரொம்ப ஓரா பண்ணிட்டேன்ல, அதான். நீ என்னம்மா பண்ணுவ? உங்க அண்ணன் சொன்னதை வச்சு நீ சொன்ன, அவ்வளவுதானே. அதான், அதை விடுமா. சரிங்கண்ணே. கவி, என்ன ஆச்சுடி? நீ வர சொன்னியேன்னு வந்தேன்டி, வேற எதுவும் பேச இல்லடி. ஆஷி வீட்டுக்கு போகலாமா?